அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. மறுபடியும் இன்றைக்கு ஜியோ பாலிடிக்ஸ் தான். டைட்டில் பார்த்தோன்னே என்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? ஆக்சுவலாக இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அமெரிக்கா இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை. ஈரான் 1-2 நாளில் சுத்தமாக சரண்டர் ஆகிடும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அவங்க திருப்பி தாக்கிட்டு இருக்காங்க. ஆன் த அதர் ஹேண்ட் இப்போ அமெரிக்கா நிறைய அடி வாங்கிட்டு இருக்கு இஸ்ரேலோட கூட சேர்த்து. இதுக்கு அவங்க சப்போர்ட்டிவாக சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, அந்த ஸ்டாட்ரோ டேங்கர் KC-135 அது ஒன்று உழுந்து டேமேஜ் ஆகிடுச்சு, ஒன்றுன்னு உடனடியாக தரையிறக்கி விட்டார்கள். சரி, அது எப்படி உழுந்ததோ தெரியல. பட் கிரவுண்டில் நிறுத்தி வைத்திருந்த ஒரு சில டேங்கர்ஸ் இதை ஈரான் அடித்து உடைச்சிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த கட்டாரில் பஹ்ரைனில் இங்கே இருக்கின்ற அந்த ரேடார் ஸ்டேஷன்ஸ், முக்கியமாக அந்த கட்டாரில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 1.1 பில்லியன் செலவில் கட்டப்பட்ட மிகப்பெரிய ரேடார் ஸ்டேஷன், இதை ஈரான் தூக்கிட்டாங்க. அடுத்தது இஸ்ரேல் என்னதான் ஏர் டிஃபென்ஸ் இருந்தாலும் தொடர்ந்து இந்த மிசைல் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் அட்வான்ஸ்டு மிசைல்ஸ் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. இஸ்ரேலி கவர்மெண்ட்டே ஒத்துட்டு இருக்காங்க, ஆமாம் சமீபத்தில் நடந்த தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தார்கள் அப்படின்னு. அவங்களே 12 பேர் சொன்னால் ஆக்சுவலாக எவ்வளோ டேமேஜ் இருக்கும் அப்படின்னு நம்மளால் ஊகிக்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் இதை திறக்க முடியவில்லை அமெரிக்காவால். சரண்டர் ஆகிடுவாங்க அப்படின்னு நினச்ச ஈரான் இன்னைக்கு கண்டிஷன் போடுறாங்க. முதல்ல ஒரு 3 கண்டிஷன் போட்டாங்க. அதாவது இந்த அமெரிக்க பேசஸ் படைகள் இதெல்லாம் வித்ரா பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த ரிப்பரேஷன், இந்த ஈரானுக்கு நடந்த டேமேஜ் இதுக்கெல்லாம் அமெரிக்கா இழப்பீடு கொடுக்க வேண்டும். 3வது, என்றைக்குமே இனிமேல் நாங்கள் ஈரானை தாக்க மாட்டோம் அப்படின்னு கேரண்டி கொடுக்கணும். இப்படி கண்டிஷன் போட்டாங்க. அடுத்தது இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ரைட்டு, நாங்கள் ஒரு சில கப்பல்களை மட்டும் அனுப்புவோம். எந்த கப்பல்கள் அப்படின்னு சொன்னால், அதுக்கான காசு, அது க்ரூடாக இருக்கட்டும் இல்லை கேஸாக இருக்கட்டும், எதா ஒன்றா இருக்கட்டும், நீங்கள் யார்கிட்ட ஒன்றா வாங்க, சவுதி கிட்ட வாங்க, கட்டார் கிட்ட வாங்க, துபாய் கிட்ட வாங்க, யார்கிட்ட ஒன்றா வாங்க. ஆனால் அதுக்கான பேமெண்ட் டாலரில் கிடையாது, சைனீஸ் யுவானில் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நாங்கள் அலோவ் பண்ணுறோம். இப்படிலாம் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. கடைசியாக வந்த செய்தி என்னென்னா, பாருங்க, நீங்கள் இதுக்கெல்லாம் ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஏப்ரல் 10 வரைக்கும் இன்னும் டைம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் சீனா, ரஷ்யா இவங்களை ஈரானில் நீங்கள் உங்களுடைய மிலிட்ரி பேசஸ் வச்சுக்காங்க அப்படின்னு ஆஃபர் பண்ணுவோம். இப்படிலாம் நிறைய அளந்து விட்டுட்டு இருக்காங்க. சார், அமெரிக்கா அவ்வளோ பெரிய ஒரு வல்லரசு நாடு, மிலிட்ரி பவர், நேவல் பவரில் உச்சத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்க. அவங்க இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் விஷயத்தில் முதல்ல யூரோப்பியன் நேஷன்ஸை கூப்பிட்டாங்க. இப்போ நேட்டோ நீங்கள் உதவிக்கு வரணும்னு கேட்டிருக்காங்க. கூடவே சைனா, சவுத் கொரியா, ஜப்பான், UK அண்ட் ஃப்ரான்ஸ், இந்த 5 நாடுகளும் ஒரு ஜாயிண்ட் ஃபோர்ஸ், கோலிஷன் ஃபோர்ஸ், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை பேட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஷிப்ஸ் அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் யாரும் ஒத்து வரா மாதிரி தெரியல. அப்போ இவங்கெல்லாம் வரல அப்படின்னா அவ்வளோதானா அமெரிக்கா? இதுதான் அமெரிக்கா தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு காஸ்ட்லி மிஸ்கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கரெக்ட், அமெரிக்கா பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இது வெனிசுவேலா மாதிரி இருக்காது. இன்ஃபேக்ட் நாமளும் ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லியிருந்தோம், வெனிசுவேலா மாதிரி இது ஒரு கேக் வாக்காக இருக்காது அப்படின்னு. அதே சமயத்தில் இப்போது அமெரிக்கா பின்தங்குகின்றதா, ஈரான் கை ஓங்குகின்றதா அப்படின்னா, முதலியே ஸ்பாய்லர் அலர்ட் மாதிரி சொல்லிடுறேன், இதெல்லாம் ஒரு டுபாக்கூர். ஒவ்வொன்றா வழக்கம் போல் விலாவாரியாக சுருக்கமாக சொல்கிறோம் பாருங்களேன். இப்போ அந்த கோலிஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சைனா, சவுத் கொரியா, ஜப்பான், பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் இவங்களை கூப்பிட்டுருக்காருங்க. சைனா பதிலே சொல்ல மாட்டாங்க, அவங்க வரவும் மாட்டாங்க. அண்டு ஜப்பான், ஏங்க நாங்கள் என்னங்க பெருசாக வச்சுக்கிறோம், எங்களை போய் கேட்குறீங்க. சவுத் கொரியா அதுக்கு மேலே. பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃப்ரான்ஸ் அனுப்பலாம், பட்டு அவங்களும் டில்லி டாலிங். UK கிட்ட இல்லைங்க, சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்களுடைய நேவல் ஃபோர்ஸஸ் எல்லாமே இது காய்லாங்கடை சரக்காக இருக்குது. ஏதோ 1-2 அனுப்பலாம், அது கூட அனுப்புவாங்களான்னு தெரியல. ஆனால் ட்ரம்ப் இது ஒரு அழகான ட்ராப் செட் பண்ணியிருக்கார். இதில் சில பேர் கேட்பாங்க, என்ன சார் இந்தியாவை கூப்பிடல, ரஷ்யாவை கூப்பிடல, ஜெர்மனியை கூப்பிடல. கரெக்ட், இந்தியன் நேவி அப்படின்றது தேவைப்படும் போது நாம் ஆன் அவர் ஓன் அங்கே போவோம், எஸ்கார்ட் பண்ணுவோம், கொண்டு வருவோம். அதனால் இவங்களோட நம்ம சேரணும்னு அவசியம் கிடையாது. மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி அங்கே அந்த வளைகுடால தங்கியிருந்த நமது ஷிப்பெல்லாம் ஒன்று பின்னாடி வருது அப்படின்னு. இது அமெரிக்காவில் எனர்ஜி செக்ரட்டரி கூட பேசியிருக்காரு.
என்னங்க ஈரானோட ஏதோ டீல் போட்டாங்க போல இருக்குது இந்தியா, அவங்க ஷிப்பை மட்டும் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் எதுக்கு வந்து ட்ரம்ப் எல்லாரையும் போய் கேட்கணும், நீங்கள் வந்து ஷிப் அனுப்புங்க அனுப்புங்க அப்படின்னா, எனக்கு அந்த பழைய ஒரு கதை தான் ஞாபகம் வருகின்றது. ஒரு சேவல், அதுக்கு வந்து ஒரு நெல்மணி கிடைக்கும். அது என்ன பண்ணுது, அந்த நெல்மணியை கையில் வச்சுக்கின்னு, இதை பாருங்க, இதை வந்து நம்ம விதைச்சி இதுலேருந்து நிறைய நெல்மணிகள் வரும், இதை விதைக்கிறதுக்கு யாராவது வரீங்களா அப்படின்னோடனே, ஒரு வாத்து, ஒரு நண்டு, ஒரு காக்கா அப்படின்னு சொன்னேன். இது 3 வந்து ஐயா நாங்கள் வரல அப்படின்னுச்சு. அதுக்கப்புறம் இந்த சேவலே அதை வந்து காலில் மண்ணை நோண்டி அதை விதைச்சிட்டு, இதுக்கு வந்து தண்ணி ஊற்றினா யாராவது வரீங்களா அப்படின்னோடனே, ஆஸ் யூஷுவல் இதுக்கு 3 வரல. அதுக்கப்புறம் அது களை எடுக்கணும் யாராவது வரீங்களா, அதுக்கும் வரல. அதுக்கப்புறம் அது விளைஞ்ச பிறகு இதை அறுவடை பண்ணோம் யாராவது வரீங்களா அப்படின்னு கேட்டுச்சு சேவல். அப்போவும் அந்த காக்கா, வாத்து, நண்டு 3 பேரும் வரல. அதற்கு பிறகு அந்த கதிர் வந்த பிறகு இது மாதிரி நிறைய நெல்மணி இருக்குது, சாப்பிட்றதுக்கு யாராவது வரீங்களா அப்படின்ன உடனே 3 ஓடி வந்து தான் சேவல் சொன்னிச்சா, இதுக்கெல்லாம் வராமல் துன்றத்துக்கு மட்டும் வரீங்களா, எல்லாம் ஓடிப்போ அப்படின்னு துரத்தி விட்டதா நான் 5வது படிக்கும்போது தமிழ் பாடத்தில் வந்த ஒரு கதை. அதுக்காக வாத்து நெல்லு தின்னுமா, நண்டு நெல்லு தின்னுமாலாம் கேட்காதீங்க. பழமொழி மட்டும் இல்லை, கதை சொன்னாலும் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. இன்னைக்கு ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அப்படின்னா, ஜப்பானோ இல்லை சவுத் கொரியாவோ பெருசாக எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதே மாதிரி யூகே, ஃப்ரான்ஸ் அவங்களால பண்ண முடியும். பட்டு வராங்களா இல்லையா, நீங்கள் வந்தாலும் வராட்டாலும் அவர் அடிக்க போகிறத அடிக்கத்தான் போகிறாரு. எந்த விதமான ஸ்டாப்பேஜும் கிடையாது. எதுக்காக இதெல்லாம் அப்படின்னா, நாளைக்கு இந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் நார்மலைஸ் ஆன பிறகு, ஈரானை அடித்து நொறுக்கின பிறகு, மற்ற நாடுகள் கிட்டேருந்து ஏதாவது நீங்கள் எதை கான்ட்ரிபியூட் பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு போடுறதுக்கு ஒரு பிளானாக கூட இருக்கலாம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20% ஆயில் வருது அப்படின்னா, எத்தனை மில்லியன் பேரல் வருதோ அதுக்கு வந்து ஒத்துக்காதவங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பேரலுக்கு $1 கொடுங்கோ, இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணதுக்கான கூலி அப்படின்னு கூட கேட்கலாம். பட் அந்த பக்கமாக யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்க்கு போகிறது கூட அவர் வந்து எவ்வளோ செலவாயிடுச்சிங்க, வேறு வழி இல்லை, இதுதான் ஒரு டாரிஃப் அப்படின்னு சொன்னாலும் யூரோப்பியன் யூனியன் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதுக்கப்புறம் அமெரிக்கா பர்மனண்ட்டாக நோக்கு கூலி வாங்கலாம், அப்படி கூட ஒரு பிளானாக இருக்கலாம். ஸோ இவங்க வர்றதும் வராததும் அமெரிக்கா, இஸ்ரேல் இவர்களுடைய தாக்குதலில் எந்த விதமான இம்பேக்டையும் ஏற்படுத்த போவதில்லை. அடுத்தது அந்த டேங்கர், ரைட், அது ஒன்று உழுந்து உடஞ்சிடுச்சு அப்படின்றாங்க, டேமேஜ் ஆகிடுச்சு, அதில் இருந்த வீரர்களும் இறந்து விட்டார்கள். பட் அது வந்து எனிமி ஃபயரால் அப்படின்றது இன்னும் ப்ரூவ் ஆகலை. ஏதோ சம் டெக்னிக்கல் ஸ்நாக், அதனால தான் அது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. மற்றபடி தாக்குதல் கரெக்ட். ஈரான் வந்து இப்போது அந்த ஃபத்தா, அதுக்கப்புறம் கொராம்ஷார், அதுக்கப்புறம் கைபர், இந்த மிசைல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்ருக்காங்க. பட்டு வெரி லிமிட்டட் இன் நம்பர்ஸ். அண்ட் இஸ்ரேலும் கூடுமான வரைக்கும் அதை தாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வெறும் ட்ரோன் தாக்குதல் அப்படின்னு இல்லாமல் இப்போ மிசைல் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ். அது ட்ரோன் அடிக்கிறத விட மிசைல் அடிக்கிறது பெட்டர். இருந்தாலும் ஏதாவது ஒன்று உள்ளே பூந்துடுறது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எத்தனை நாளைக்கு ஈரானால் இதை கண்டினியூ பண்ண முடியும்? இந்த கர்கை லேண்டை பொறுத்த வரைக்கும் ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, அது பாருங்க, இங்கே கை வச்சிங்கன்னா சுற்றி இருக்கிற நாட்டில் இருக்க ஸ்டோரேஜ் எல்லாம் அப்படியே பற்றி எரியும் அப்படின்னாங்க. ஆனால் அந்த அளவுக்கு போகல. அண்டு கர்கை லேண்ட் அப்படின்றது வந்து ஈரானுடைய அந்த எக்ஸ்போர்ட்டில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது. கிட்டத்தட்ட 90% வந்து அங்கேருந்து தான் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த யுத்தம் அப்படியே ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போதும் அங்கே ஸ்டோரேஜில் இருந்த எல்லாத்தையும் சீனாவுக்கு ஷேடோ ஃப்ளீட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் பம்ப் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போது ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை மொத்தமாக மூடணும் அப்படின்னா ஒரே வழி கன்னி வெடிகள் தான். அதுதான் ஈஸியஸ்ட் வழி கூட. ஏன்னா வந்து அமெரிக்கா வருகின்ற காலகட்டங்களில் அவங்களுடைய அந்த மிசைல் லான்ச்சிங் கெப்பாசிட்டி அப்படின்றத வந்து அடித்து நொறுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் அதை நம்பிட்டு இருக்க முடியாது. கன்னி வெடி தான். ஆனால் அந்த கன்னி வெடியை 2 பக்கமும் வெடிக்கக்கூடியது. ஒன்ஸ் அந்த மைன்ஸை நீங்கள் வச்சுட்டீங்கன்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் அதை கிளியர் பண்ணுறதுக்கு மாத கணக்கில் ஆகும், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஈரானியன் ஆயிலும் வெளில போக முடியாது. ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க டோட்டல் எக்ஸ்போர்ட்டில் 80 to 90% சீனாவுக்கு மட்டுமே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அங்கே அனுப்புகிறாங்க, அவங்க காசு கொடுக்குறாங்க, அதுவும் வந்து சீனா கிட்டேருந்து சரக்காக வாங்கிட்டு இருக்காங்க. இப்போது சீனா கிட்டேருந்து நீங்கள் யுவான் வாங்கினீங்கன்னு சொன்னால், அங்கே இருக்கிற ஈரானியன் சோல்ஜர்ஸ்க்கு நீங்கள் வந்து யுவானில் பே பண்ண முடியாது, நம்பர் 1. இதை நீங்கள் வேறு எங்கேயும் கூட இனிமேல் ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஈரான் இஸ் டோட்டலி கட் ஆஃப் ஆஸ் ஆஃப் நவ். சைனாலேருந்து ஏதாவது சப்ளை வரணும் அப்படின்னு சொன்னாலும் இப்போதைக்கு அது நடக்கிற காரியம் இல்லை.
இதில் சில பேர் கப்ஸா விட்டுருந்தாங்க பாருங்கள், வந்து அந்த ட்ரோனுக்கு தேவையான பார்ட்ஸு அதெல்லாம் வந்து சைனா பாகிஸ்தான் வழியாக அனுப்புகிறாங்க அப்படின்னு. அப்படி மட்டும் நடந்திருந்ததுன்னு சொன்னால் இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் அடிக்கிறது பத்தாதுன்னு ஈரானும் அடிச்சிருப்பாங்க, முக்கியமாக சவுதி. அதனால் இந்த மாதிரி பாகிஸ்தான் வழியாக அனுப்புறதெல்லாம் நடக்காத காரியம். எல்லாத்துக்கும் மேலே சவுதி ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. இன்றைக்கு ஆக்சுவலாக இந்த சண்டையில் இழுத்து விட்டது இஸ்ரேல், நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்க தான் வந்து பின்னாடி நின்று ஈரானை இந்த தடவை ஒன்றும் இல்லாமல் அழிக்க வேண்டும். அவங்க இதுக்கப்புறம் சண்டை போடுறதுக்கே வந்து எந்த விதமான சக்தியும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு உசுப்பேத்தி விட்டு இப்படி ஒரு சண்டையை போட வச்சது இஸ்ரேல், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட ஈரானை அடித்து தரைமட்டமாக்க வேண்டும். இனிமேல் அவங்க கிட்ட மிலிட்ரின்னு சொல்லவே கூடாது, மிலிட்ரி ஓட்டல் மட்டும் ஒன்றா வச்சுக்கலாம் அப்படின்னு குறியாக இருக்கின்ற ஒரு நாடு சவுதி அரேபியா. இந்த தடவை சண்டையில் வந்து எல்லா நாடு மேலேயும் அவங்க வந்து ட்ரோன் அடித்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறதுனால சவுதி அரேபியா தான் இப்போ இஸ்ரேலை விட மும்முரமாக ஒன்ஸ் ஃபார் ஆல் ஈரானுடைய வார் மேக்கிங் கெப்பாபிலிட்டிஸ் இதை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. ட்ரம்ப் வந்து என்னதான் பைத்தியக்காரம் மாதிரி நடந்துக்கிறதா சொன்னாலுமே தெர் இஸ் அ மெத்தட் இன் மேட்னஸ். இதைத்தான் நான் வந்து ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அவர் எல்லாம் சரியாக கணக்கு பண்ணி தான் காய் நகர்த்துகின்றார். அவர் கண்ணில் தெரியறதெல்லாம் டாலர் டாலர் டாலர். எங்கே அடித்தா அமெரிக்காவுக்கு லாபம் வரும், இதைத்தான் அவர் பண்ணிட்டு இருக்கார். தப்புன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அவங்க நாடு நல்லா இருக்கணும், காசு வரணும், பொருளாதாரத்தில் பெரிய ஆளாகணும் அப்படி தான் நினைப்பாங்க. அதுக்காக மற்றவங்களை அடிக்கிறீங்களா அப்படின்னா அமெரிக்கனாக இருந்து பார்த்தா இது நியாயம். அதே சமயத்தில் இஸ்ரேலை வரைபடத்திலிருந்தே தூக்கி விடுவோம் அப்படின்னு ஒரு நாடு சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு ஈரானுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இதுதான். ஏன்னா அவங்க வந்து ஒரு ரோக் நேஷன் சொல்கிற கேட்டகரியில் போயிட்டாங்க. இன்னைக்கு இருந்தாலும் இஸ்ரேலை நாங்கள் ஒழிச்சு கட்டிட்டு தான் தூங்குவோம் அப்படின்னு இருக்கும்போது நாம் வந்து என்னங்க அமெரிக்கா இப்படி அடிக்கிறீங்களா அப்படின்லாம் சொல்ல முடியாது. அடிக்காமல் விட்டாங்கன்னா இவங்க இஸ்ரேலை அடிப்பாங்க. சரி, இவ்வளோலாம் சொல்கிறாங்களா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு. அங்கே சுற்றி இருக்கின்ற நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகள், ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன், அதில் உறுப்பு நாடுகள் ஈரானும் இருக்குது, சவுதியும் இருக்குது, யூஏஇ, கட்டார் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அத்தனை பேரும் சேர்ந்துல இன்னைக்கு ஈரானுக்கு எதிராக வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டைரெக்டாக இல்லை, பட் பேசிவாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அமெரிக்காவை வந்து அப்படி உசுப்பேத்தி விட்டு ஒன்றும் இல்லாமல் அவனை அடித்து நொறுக்கிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்போ ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு நமக்கு புரியுது இல்லையா? இதனோட உக்ரைன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜி இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. முதல்ல வந்து ஏதோ மறந்து பிடிச்சாரு, அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் அப்படின்னாரு. இப்போ வழிக்கு வந்துட்டாரு. இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன நீங்கள் வந்து இங்கே சண்டை போடுறீங்களா, அப்போ யூ ஆர் அவர் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு. எங்க பக்கத்தில் இருக்க நாடுகள் மீது அனுப்புறதுக்கே அவங்க கிட்ட மிசைல் வந்து இனிமேல் இருக்குமான்னு தெரியல. அண்ட் லான்ச்சிங் சைட்டெல்லாம் போட்டு அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் பாட்டுக்கு அங்கே உக்ரைன் மேலே குண்டு போடுறேன்னு சொன்னால் இதெல்லாம் நடக்கிற காரியமா? இப்போது ஈரான் வந்து இது பாருங்க, நீங்கள் வந்து இதெல்லாம் ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் ரஷ்யா அண்ட் சீனா 2 பேருக்கும் மிலிட்ரி பேஸஸ் ஆஃபர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு கனவு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விஷயம், முதல்ல வந்து இந்த சைனீஸ் மிசைல்ஸை ஈரான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற செய்தி வந்த உடனே ஓடி வந்து மறுப்பு தெரிவித்தார்கள் சீனா. நோ எங்கள் மிசைல்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணலை அப்படின்னு. அடுத்தது ஈரான் சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி கப்பலை நாங்கள் உடனோன்னு சொன்னால் டாலரில் பே பண்ணக்கூடாது, சைனீஸ் யுவானில் நீங்கள் அந்த காசை பே பண்ணிங்கன்னா நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு. இது தேவையில்லாமல் தேரை இழுத்து தெருவில் ஒரு வேலைங்க. சீனா நொந்து போயிருப்பாங்க, ஏன்டா நான் சும்மா இருக்கிறது பிடிக்கலையாடா, இப்போ என்ன வேற இழுத்து விடுறியா அப்படின்னு. இப்போ நீங்கள் யுவானில் தான் பே பண்ணணும் அப்படின்றத ஒத்துக்குன்னு யாராவது வராங்கன்னு சொன்னால் ட்ரம்ப் சொல்லுவார், ஓஹோ டாலரை ஒழிச்சு கட்டணும்னு நீ தான் அவனை தூண்டி விட்டுனுக்கிறியா, போடு புடி சாபம் 50%, 100%, 500%ன்னு. ஏற்கனவே சீனாவை கட்டங்கட்டுறதுக்காகத்தான் ஒவ்வொரு காயாக நவுத்திட்டு இருக்கார் அவர். இதை வந்து சீனா எந்த விதமான ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஈரான் பாட்டுக்கு நான் மட்டும் அடி வாங்கணுமா, நீயும் சேர்ந்து அடி வாங்கு அப்படின்ற மாதிரி சீனாவை இழுத்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரஷ்யாவும் சரி சைனாவும் சரி ஈரான் வந்து ஃப்ரீயாக குத்தாலும் நீங்கள் வந்து இங்கே பேஸை கொண்டு வந்து வைங்க அப்படின்னா நிச்சயமாக வரமாட்டாங்க. ஏன்னா அங்கே பேஸ் வைக்கிறதுக்கே இடம் இல்லாத மாதிரி தான் அமெரிக்கா இன்றைக்கி அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியா பின்னாடி நின்று முதல்ல அதை தீர்த்து கட்டிரு அப்படின்னு இருக்காங்க. இப்போது அந்த யூகே, ஃப்ரான்ஸ் இவங்க 2 பேரும் வந்து அந்த கோலிஷன், இந்த ஹார்முஸ் ஸ்ட்ரைட், இது எங்கே செக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈரான் விஷயம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த உக்ரைனை கையில் எடுப்பார். ஒரே வார்த்தை சொல்வார், நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணி சண்டை போட்டுன்னுக்கிறோம்,
நீங்கள் ஒருத்தரும் கூட வரல. இப்போ வந்து உக்ரைனுக்கு கூட நாங்கள் சப்போர்ட் பண்ணணுமா? நீங்கள் சொல்லுவீங்க, அதெல்லாம் நாங்கள் கேட்கணுமா? நான் சொல்கிற மாதிரி தான் இந்த தீர்வு. ரஷ்யா நீங்கள் என்ன அது 20% எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்களா? 40% எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்களா? இல்லை 60% உக்ரைன் நீங்கள் எடுத்துக்காங்க. நிச்சயமாக சொல்வார். இவங்களால எதுவும் கேட்க முடியாது. இப்போ அமெரிக்கா சப்போர்ட் இல்லாமல் நாங்களே உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த $90 பில்லியன் கடன் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஹங்கேரி பிளாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கு வந்து ஒரு ரவுண்ட் அவுட் வே கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அங்கே இருக்கிற சில நாடுகள் கடன் கொடுப்பாங்களாம். அங்கே இருக்கிற தமத்துண்டு நாடுகள் அவங்க கிட்ட ஏதுரா காசு அப்படின்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கடன் கொடுக்கறதுல தப்பு இல்லை, அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இப்படி ஏதோ ஒரு ஜாங்கிரி பிழிஞ்சு வச்சிருக்காங்க. சரி, பணம் தான் கொடுப்பீங்க, ஆயுதத்தை எங்கேருந்து கொடுப்பீங்க? எங்கே இருக்குது உங்ககிட்ட? என்ன ப்ரொடக்ஷன் இருக்குது உங்ககிட்ட? அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லாமல் யூரோப்பியன் யூனியனே வந்து சர்வைவ் ஆக முடியாது அப்படின்னும் போது நீங்கள் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா? அங்கே ரஷ்யா புட்டின் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் எவ்வளோ வேணா அடிங்க. இதில் அந்த காயாக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள், அமெரிக்கா வந்து மிடில் ஈஸ்ட்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணின்னுக்குது, அங்கே வந்து ஆயுதங்களெல்லாம் கொண்டு போயிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உக்ரைனுக்கு வர வேண்டியது. என்ன கொழுப்பு பார்த்தீங்களா? அதுக்கு சண்டையை நிறுத்தணும்னு யாருக்கும் இங்கே ஐடியா கிடையாது. அதெல்லாம் இங்கே கொடுங்க, சண்டை போட்டுக்கினே இருக்கணும். ரைட்டு, உங்கள் வீட்டு வாசல்லையா நடக்குது? எவனோ ஒருத்தனை தானே சீண்டி விட்டு நீங்கள் வந்து சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா வார் அப்படின்றது சீனாவுக்கு லாபம். வேற இந்த ஈரானுக்கு எதிரான வார் அப்படின்றது ரஷ்யாவுக்கு லாபம். ஈரான் அங்கே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் சீனா ரஷ்யா கிட்ட மண்டிட்டு தான் ஆக வேண்டும் எனர்ஜி செக்யூரிட்டிக்கு. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெனிசுவேலாந்து வருது, ஈரான்லேருந்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெனிசுவேலா ஊற்றி மூடிட்டாங்க, ஈரானை வந்து சீக்கிரமே ஊற்றி மூட போகிறாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட டிமாண்ட் பண்ண முடியுமா? அது பாருங்க, அவங்க ஆயிலெலாம் நாங்கள் வாங்குகிறோம், அதனால் நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறத கேட்டு நடந்துக்கணும், எங்களை விட்டால் உங்களுக்கு வாங்குறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஈரான் முடித்த பிறகு, உக்ரைன் நார்மலைஸ் ஆன பிறகு இங்கே யூரோப்பியன் யூனியனில் என்ன ஒன்றா சொல்லட்டும், நாங்கள் வாங்க மாட்டோம், அது பண்ண மாட்டோம், இது பண்ண மாட்டோம் அப்படின்னு வேறு வழியே கிடையாது. ட்ரம்ப் ஆர்டர் போட்டார்னா ரஷ்யாவுடைய ஆயில் அண்ட் கேஸ் இதை வந்து யூரோப்பியன் யூனியன் வாங்கித்தான் ஆக வேண்டும். அதுதான் அவங்களுடைய சர்வைவல். இல்லைலாம் அவங்களாலலாம் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ சீனாவை ஐசோலேட் பண்ணிக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியோட பார்ட்ஸ் தான் வெனிசுவேலா, ஈரான், இப்படி எல்லாமே. விரைவிலேயே பாருங்களேன், ஒரு உக்ரைனும் முடித்த பிறகு நார்த் கொரியாவோடையும் ஒரு டீல் போடலாம் ட்ரம்ப். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தராக கட் பண்ணிக்கின்னு வராரு ட்ரம்ப். நார்த் கொரியாவுக்கும் பிரச்சனை இல்லை, அவங்கள பெருசாக ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. நீ வந்து அணுகுண்டெல்லாம் திருப்பி கொடுத்துருலாம் சொல்ல போகிறது கிடையாது. அப்போ நம்ம வந்து மறுபடியும் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம். அது நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ எய்டெல்லாம் கொடுக்குறோம், நீங்கள் சீனா பக்கம் போகாமல் எங்களாண்ட வாங்க, ஒன்றா ரஷ்யா கிட்ட கூட வாங்க, புட்டின் கூட உங்களுக்கு ஏதாவது கொடுப்பாரு. நாங்கள் கொடுக்கலனா கூட டைரெக்டாக நீங்கள் ரஷ்யாவோட டைஅப் வச்சுக்கோங்க, ஆனால் சீனாவோட போகாதீங்க, நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோன்னு சொன்னால் அவர் ஓகேன்னு சொல்ல போகிறாரு. அவருக்கு என்ன வந்தது? அப்பப்போ தீபாவளிக்கு ஏதோ வெடி விடுற மாதிரி 2 மிசைல் அனுப்பிச்சிட்டு இருக்க போகிறாரு. ரைட்டு, இனிமேல் அனுப்பலை, நீ காசு கொடுத்துரு அப்படின்னு அவர் பாட்டுக்கு வாங்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாரு. மொகாம்பா குஷி ஆகிறோ இல்லையோ, கிம் ஜங் அவர் வந்து ரொம்ப குஷி ஆயிடுவார். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவர் கரெக்டாக காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றார். ஆஹா, அவர் ஏமாந்து விட்டார், இதெல்லாம் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா. அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர், அவரையே வச்சு ரொம்ப சோக்காக கேம் ஆடுகிறாரு. அதை பற்றி இன்னொரு பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இதை புரிஞ்சுக்காம ட்ரம்ப் தோத்துருவார், இல்லை அமெரிக்கா தோத்துரும், சீனா ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் தோத்து போகிறாங்க. இன்னைக்கு ஈரானுக்கும் சைனாவுக்கும் யார் யாரெல்லாம் ஃபயர் விட்டுன்னு தெரிகிறாங்களோ அவங்கெல்லாம் ஃப்ரை ஆக போகின்றார்கள். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.